ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, ஏது நடந்துட்டுருக்கு, அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். நம்ம மல்லி சீரியலில் என்ன நடந்துட்டுருக்கு தான் பேச போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம மல்லி ஒரு அதிரடியாக ஒரு சபதம் போட்டிருக்காங்க. அது என்ன சபதம், ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். சரி, வாங்க நம்ம அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பேசுவோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய் வந்து நம்ம மல்லியை கேவலமாக அசிங்கமாக கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மல்லி காண்டாய் வெளியே வந்து தலையில் அந்த பூவெல்லாம் பிச்சு போட்டு, இனிமேல் எனக்கு விஜய் வேணாம், புஜய் வேண்டாம், நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, வெண்பா குட்டி உண்டுன்னு இருக்க போகிறேன். இனிமேல் தேவையில்லாமல் என்னை எந்த விஷயத்துலையும் கோத்து விடாதீங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா பிடிச்சி கத்தி விட்றாங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி பாட்டுக்கு அமைதியாக தாங்க இருந்தாங்க. தூங்கணுமா, எந்திரிச்சுமா, அழகாக இருந்தமான ஜம்முன்னு இருந்தாங்க. ஆனால் நம்ம பெரியம்மா, கிறுக்கு பெரியம்மா கம்முன்னு இருந்தால் தானே, மல்லிகையில் ஒரு டீ கப்பை கொடுத்து இதை கொண்டு போயிட்டு நம்ம விஜய் கொடுன்னு சொல்ல, விஜய்க்கு கொடுத்தா ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடுவார், வேண்டாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டு நம்ம பெரியம்மா கண்டுக்கலிங்க. முடியாது, நீ போ, நீ எடுத்துகிட்டு போ, இது வந்து விஜய்க்காக இல்லை, இது வந்து நம்ம வெண்பா குட்டிக்காக, நீ வெண்பா குட்டி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல, வெண்பா குட்டிக்கா நான் இப்போ எடுத்துகிட்டு போனால் அவர் என்ன தப்பாக தான் எடுத்துப்பார், நான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பெரியம்மா, இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடி, மூடிட்டு கொண்டு போய் குறி அப்படின்னு சொல்ல, நம்ம மல்லி தயக்கத்தோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே வெண்பா பக்கம் இருக்கிற போயிருக்கலாம், பட் விஜய் இருக்கிற பக்கம் போயிருக்காங்க. டேபிள் மேலே ஆல்ரெடி ஒரு டீ கப் இருக்குது. உடனே கரெக்டாக டைமிங்கில் விஜய் எழுந்திருக்கே, என்னது இது அப்படின்னு கேட்க, இது உங்களுக்கு இல்லை, வெண்பாவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அமைதியாயிடுறாரு. இங்கே ஆல்ரெடி இது யார் வச்சது எனக்கு தெரியாது, நான் வைக்கல, நான் ஒன்றே ஒன்று போட்டேன், ஒன்றே ஒன்று தான் கொண்டு வந்தேன்னு சொல்ல மறுபடியும் விஜய் முதல்லேருந்து சண்டையை ஆரம்பிக்கிறாருங்க. வேதாள் மறுபடியும் முறையாயிடுச்சு. உனக்கு நான் என்ன சொன்னேன், உனக்கு இது எனக்கு இதெல்லாம் செய்ய சொன்னேன், இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன தான் நீலி கண்ணீர் அடித்தாலும் எப்படிலாம் நடித்தாலும் நீ சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், தேவையில்லத்தெல்லாம் பண்ணாத, அச்சா மச்சா கச்ச கச்சா அப்படின்னு விஜய் பேசுகிறாருங்க. இதை கேட்டு நம்ம மல்லி செம்ம காண்டா வராங்க. டைமிங்கில் என்ட்ரி கொடுத்து நம்ம பெரியம்மா, என்னாச்சு விஜய் தம்பி, ஏன் கத்துறீங்க, ஏன் டென்ஷன், ஒய் டென்ஷன் கேட்க, இதை கேட்ட நம்ம விஜயம், எதுக்காக இந்த கப்பு இங்கே வந்துச்சு, பத்தாத்துக்கு இதில் என்ன சாயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க, அது உங்களுக்கு இல்லை, மல்லி கப்பு, அது மல்லிக்காக நான் டீ போட்டு கொண்டு வந்தேன், அதை நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விஜய் பேனு முழிக்கிறார். டீயும் வேணாம், ஒரு இலவை வேணாம், போய் தொலான்னு பட்டான்னு கீழே போட்டு உடைப்பாருன்னு எதிர்பார்த்துங்க. முறைச்சிக்கினே கையிலே குத்துட்டார். ஏன்னா விஜய்க்கு மணி காஸ்ட் அமௌண்ட்டோட அருமை தெரியுங்க. பணத்தை, ஒரு பொருளோட மதிப்பு தெரியும், அதை வீணாக்க மாட்டார். பட் மனசோட அருமை மட்டும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு பியூஸ்மான பல்பே. சரி விடுங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் வெண்பா குட்டி எந்திரிச்சிட்டாங்க. மல்லியம்மா எனக்கு போய் ப்ரெஷ் பண்ணிட்டு அப்போன்னு துரத்தி விட அவன் போயிட்டு வந்துட்டு வாங்கி கடை குடிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, குண்டுக்கிழவி இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அடுத்த பார்ட் 5 பிளான் எடுக்கிறாங்க. அது என்னடா பார்ட் 5 பிளான் கேட்குறீங்களா? ஆமாங்க, மல்லியை அடிக்காமல் அடித்து, துவைத்து எப்படி வீட்டை விட்டு துரத்துவது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பிளான், ஏது பிளான் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.